ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தேங்க்ஸ்கிவிங். நன்றி நவிழல் நாள். என்ன ஸ்பெஷல் பண்ணலாம்னு யோசிச்சா ஊர்ல இருந்து வரப்போ இந்த தடவை சந்தக மிஷின் வாங்கிட்டு வந்திருந்தேன். கோயம்புத்தூர்ல சந்தக ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அவனி கிரெயின்ஸோட இட்லி ரைஸ் யூஸ் பண்ணி நான் வந்து சந்தக செய்ய போறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், 4 கப்ஸ் இட்லி ரைஸ் கழுவி ஊற வச்சிருக்கேன். இப்போ இது 4 hours ஊறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சந்தகைக்கு வந்து அரைக்க போறோம். ஒரு 2 கைப்பிடி தேங்காய் போட்டுக்க. கழுவி ஊற வச்சிருந்த அவனி கிரெயின்ஸ் இட்லி அரிசி அரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா மாவா அரைச்சிக்கணும். உப்பு போட வேண்டியதில்லை. மாவு அரைச்சோம் இல்லையா, அதை வந்து அப்படியே நீங்க இட்லியா ஊற்றி 15 minutes வேக வச்சீங்கன்னா இப்படி இட்லி ஆயிடும். எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். சூடா இருக்கப்பவே செஞ்சிடணும். எனக்கு ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பாருங்க எவ்வளோ பூ மாதிரி வருது. எல்லா இட்லிகளையும் இதே மாதிரி சுற்றி சந்தகை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் ரெசிபி கேப்சர் பண்ண முடியல. நான் உங்களுக்கு ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எம்மி தேங்க்ஸ்கிவிங் டின்னர் வந்து சந்தகை, அவனி கிரெயின்ஸ் ஜாகரி போட்ட தேங்காய் பால் அண்ட் தென் லெமன் சேவை. ஃப்ரெண்ட்ஸ், பிளேட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் 2 பவுல்ல பிளெயின் சந்தகை போட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் சேவையை பிளேட் பண்ணிக்கலாம். So we start with the sweet and then go to lemon. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நான் வந்து ஸ்வீட் சந்தகையை ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்றேன். ரியலி குட் as usual. எனக்கு எப்பவுமே ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அந்த காரத்துக்கு ஜம்ப் ஓவர் பண்ற டிரான்சிஷன் ரொம்ப பிடிக்கும். Awesome, awesome, awesome. No other words. Please do try it. இதே மாதிரி நீங்க தக்காளியும் பண்ணா அதை விட அல்டிமேட்டா இருக்கும். Thank you.